எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 11:16. இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். ஆமென். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களுக்கு எப்படி பாதை இருந்ததோ அப்படி அசீரியாவிலிருந்து தப்பி புறப்படுகிற ஜனம், வெளியே வந்த ஜனம், ஒரே லைன்ல சொல்லணும்னா மீட்கப்பட்டவர்களுக்கு கானானில் போய் சேரும் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பாதை எல்லா இடத்திலும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இஸ்ரவேலரை நடத்தின பாதைகளை பார்க்கும்போது சமுத்திரம், வனாந்திரம், பள்ளத்தாக்கு, மலைகள், அவாந்திர வழிகள். அவாந்திர வழினா வேஸ்ட்லேண்ட், யாரும் தங்க விரும்பாத இடம். இவைகளில் தான் அவர்கள் நடந்தார்கள். இதுல நடக்கக்கூடிய பாதைகள் அல்ல, கடக்கக்கூடியவைகளும் அல்ல. ஆனால் இதுல எல்லாத்திலையுமே அவர்கள் அதை நடந்து அதை கடந்து போவதற்கான பாதையை கர்த்தர் வைத்திருந்தார். அதனாலதான் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. மலையை கடக்கிறது என்பது சாதாரணமானதல்ல, சமுத்திரத்தை கடப்பது என்பது சாதாரணமானதல்ல, வனாந்திரத்தை கடப்பது என்பது சாதாரணமானதல்ல. மொத்தத்தில் சொல்லணும்னா ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல. ஆமே. ஏங்க உங்களுக்கு இவ்வளோ, உங்களுக்கு மட்டும் இப்படி இருக்குன்னா நான் தேவ பிள்ளை. ஆமே. நல்ல புரிஞ்சு, சாதாரண மாணவர்களை சாத்தானுக்கு டார்கெட் பண்ண டைம் இல்லை. ஆமே. சில இருக்கிறது நான் சாதாரணமானவனாவே இருந்துட்டு போயிறேன். நீங்க இருந்துட்டு போங்க, உங்க மேல திட்டத்தை வச்சுட்டாரு. சாதாரணமானவனை டார்கெட் பண்றதுக்கு சாத்தானுக்கு டைம் இல்லை. தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்பதை அவன் அறிந்து செயல்படுகிறான். முடிவு அவனுக்கும் தெரியும். ஆமே. என்னதான் நம்ம எழும்பினாலும் கடைசியில் நம்ம கதை இந்த கதை தான் தெரிஞ்சே அவன் இவ்வளவு துடிச்சு செயல்படுறானா, நாளைக்கு அவரோடு கூட இருக்க போகிற அன்பு சகோதரா சகோதரி, ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, எங்க வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணாலும் நடக்கும், நான் ட்ரை பண்ணுனா மட்டும். சிம்பிளா சொல்லணும்னா, கல்யாண வீட்டு பந்தியில் உட்காந்துருப்போம், நமக்கு முந்தின இலைக்கு வர சாம்பார் ஊற்றிட்டு போவோம். கரெக்டாக நம்ம கிட்ட வரும்போது உடனே டைலாக், அது எல்லா கல்யாண வீட்டில் இப்படிதான். எனக்கு முந்தின இலையில வரும்போது எல்லாமே தீந்துரும். அப்புறம் இனிவன் வருவானா இல்லை நேர ரசந்தானா? சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் வாழ்க்கையில் ஆமே சில காரியங்கள் நம்ம பக்கத்தில் வரும் இருக்காது. அவங்க பிசினஸ் தொடங்கினாங்க, நல்லா போச்சு. இவங்க தொடங்கினாங்க, நல்லா போச்சு. நான் தொடங்கலான் இருக்கும்போது லாக்டவுன் போட்டாச்சு. ஆமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரும் பாதை இருக்கும். ஆமே. அப்படி கண்ணை மூடுங்க, கையை உயர்த்துங்க. ஒரு பெரும் பாதை இருக்கும் சொல்லுங்க. இதான் கண்ணை மூடி நம்புறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீட்கப்பட்ட ஜனங்கள் மகிமையை அடைவதற்கான பாதையை கர்த்தர் நியமித்திருக்கிறார். என்னை ஏன் மலையில நடத்துறார், அங்க எனக்கு ஒரு பாதை இருக்கு. என்னை ஏன் வனாந்திரத்தில் நடத்துகிறார், அங்க எனக்கு ஒரு பாதை இருக்கு. என்னை ஏன் சமுத்திரத்தில் நடத்துகிறார், அங்க எனக்கு ஒரு பாதை இருக்கு. ஆனால் நீங்க கவனிச்சீங்கன்னா அநேகர் ஏதோ ஒரு இடத்துல முடங்கி போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட
வனாந்திரத்தில் முடங்கிட்டாங்க, வனாந்திரத்தில் மடிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? இன்னைக்கு ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை தான் முன்வைத்து பேசும்படி கடந்த நாள் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்த வார்த்தை. ஏன் அப்படின்னா, அவர்கள் உறவில் உறுதியாய் இருக்கவில்லை. இன்னைக்கு அந்த உறவை பத்தி தான், அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் நான் உங்க மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய ஜனமாக்கினால் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளையாக்கி இருக்கிறார். போன வாரத்தில் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னு நான் கேட்கல, எவ்வளவு நேரம் பேசுனீங்க ஆண்டவர்கிட்ட. நம்முடைய ஜெப டைமை செட் பண்றது எது தெரியுமா? நம்முடைய தேவைகள். 5 தேவை இருந்தா 50 நிமிஷம், 50 தேவை இருந்தா 5 மணிக்கூர், 500 தேவை இருந்தா 24 மணி நேரம் உபவாசம். நம்முடைய பிரேயர் டைமை செட் பண்றது எது? அவர் மேல இருக்கிற அன்பா, எனக்குரிய தேவைகளா? நம்முடைய உபவாசத்தை தீர்மானிக்கிறது எது? நம்முடைய இரவு ஜெபத்தை தீர்மானிக்கிறது எது? இன்னைக்கு இதெல்லாம் தீர்மானிக்கிறது இம்மைக்குரிய காரியங்கள். எனக்கு ஒரு நெருக்கம் வரணும், என் வாழ்க்கையில் ஒரு அலை அடிக்கணும். எது தீர்மானிக்குது? ஏன் காலையில் போயிருந்து ஜெபம் பண்ற? உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல்ல. ஏன் ஒரு வாரம் ஃபாஸ்டிங் இருக்கு? நீட்டு பக்கத்தில் வந்தது. நீட்டு இப்படி நீட்டுனாதான் நீட்டு. ஆமே, என்னை ஆண்டவரோடு இணைக்கிறதற்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. ஆனால் அது அன்பு இல்லை என்று வரும்போது தேவனுக்கு அது சங்கடமா இருக்கிறது. நம்மேல் இருக்கும் அழைப்பை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாயிருப்பதற்கு. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஃபெலோஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். இன்னைக்கு இந்த நல்ல புரிஞ்சுக்கோங்க, இந்த உறவில் தொடருகிறவனுக்கு எந்த இடத்திலும் வே பிளாக் ஆகாது. அது மலையானாலும் அங்க ஒரு வழி இருக்கும், வனாந்தரமானாலும் அங்க ஒரு வழி இருக்கும், அது சமுத்திரமானால் அங்க ஒரு உறவை தொடருகிறவனுக்கு. சமுத்திரத்துக்கு முன்னாகவும் சரி, மாறாவுக்கு பக்கத்திலையும் சரி, யாருக்கு தேவன் வழியை காண்பித்து கொடுக்கிறார் தெரியுமா? உறவில் இருக்கிற மோசைக்கு மட்டும்தான். மோசே, இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, யாராவது அந்த மரத்தை பார்த்தாங்களா? மோசேக்கு தெரியுது. இத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க, யாராவது நினைச்சிருப்பாங்களா இந்த சமுத்திரத்துக்குள்ள பாதை இருக்குன்னு? மோசேக்கு சொல்றார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஜனத்துக்கு தமது கிரியைகளையும் மோசைக்கு தமது வழியையும் தெரிவிக்கிறார் என்று 103வது சங்கீதத்தில். உறவில் இருக்கிறவனுக்கு பாதை தடை கிடையாது. கல்லறையின் கல் எப்பொழுது புரட்டப்பட்டது? லாசரு வீட்டில். தேவையானது ஒன்றை என்று தெரிந்து கொண்ட மரியாள் வந்ததுக்கு அப்புறம். மார்த்தாள் வந்து என்னெல்லாமோ பேசி பார்க்குறாங்க, போய் மரியாளை கூட்டிட்டு வா அப்படின்னா. என் கூட உறவில் இருக்கிற ஆள் வந்தாதான் நான் ஏதாவது செய்வேன். மரியாள் வந்து பாதத்தில் விழுந்து ஓன்னு அழுததும், அவனை எங்கே வச்சிருக்கிறீங்க? ஏன் இது மார்த்தாள்கிட்ட கேட்டு செய்யக்கூடாது? என்ன செஞ்சிருக்கலாம்? மார்த்தாள்கிட்ட கூப்பிட்டு எங்கே வச்சிருக்கிறோமா, அந்த கல்லை புரட்டு வா, நம்ம மரியாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்.
லாசரு உயிரோடு எழுப்பி லாசருவை பின்னாடி நிக்க வச்சுட்டு மரியாள்கிட்ட போய், ஹலோ மரியாள் அப்படி கொண்டு ஆண்டவரே இங்க பாரு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆண்டவரோடு செய்யல. நான் நிக்கிற இடத்துல ஓப்பன் ஆகணும்னா என் கூட உறவுல இருக்கிற ஒரு ஆள் அங்க வரணும். ஆமென், ஆமென், ஆமென். ஏன் இயேசுவோட ஐக்கியமா இருக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜீசஸ் உயிர். ஆமென், ஆமென். இயேசுனா அப்படி உயிர். ஏன்னா நான் ஒரு சில வார்த்தைகள் அப்படி சொல்றேன், எடுத்து வாசிக்க டைம் இல்லை. ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ரோமர் 5:1-2. இயேசுவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Through our Lord Jesus Christ. We have peace with God through our Lord Jesus Christ. இல்லைன்னா, ஜீசஸ் இல்லைன்னா நமக்கு அந்த பிதாவுக்கும் நமக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. 1 கொரிந்தியர் 8:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். எப்படி உண்டாயிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அடுத்த வார்த்தை, அவர் மூலமாய் நாம். அப்படின்னா நீங்க ஆக்சிடென்டா பிறந்தவங்க கிடையாது, நீங்க தவறி பிறந்தவங்க கிடையாது, தெரியாம இந்த பூமியில பிறந்து விழுந்தவங்களும் கிடையாது. அவர் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்து நல்லது என்று கண்டார். நான் ஜெனிப்பிக்கப்பட காரணர் என் இயேசு. 1 கொரிந்தியர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மூலமாய் கிருபை பெற்றோம். அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக. யார் நமக்கு? ஈசாக்குக்கு கிருபை யார் மூலமா கிடைச்சு தெரியுமா? ஆபிரகாம் மூலமாய். யாக்கோபுக்கு கிருபை யார் மூலமாய் கிடைத்தது தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமாய். இஸ்ரவேலுக்கு கிருபை யார் மூலமாய் கிடைத்தது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமாய். தாவீதுக்கு கிருபை யார் மூலமாய் கிடைத்தது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமாய். நமக்கு கிருபை யார் மூலமாய் கிடைத்தது? கையை உயர்த்தி இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீதே சாய கிருபையாய் கிருபையாய் என்னை ஓ கிருபையா. ஆமென். ஜீசஸ். 1 தெசலோனிக்கேயர் 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பை அடைவதற்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஜீசஸ் மட்டும் வரலன்னு வைங்களேன், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு நியமித்தார். அப்ப இயேசு வரலன்னா நாம எந்த இடத்துல தான் இருக்கிறோம்? கோபாக்கினை. இயேசு வந்ததும் அந்த பிளேஸ்ல இருந்து தூக்கி இன்னொரு பிளேஸ்ல வச்சிட்டார். இப்ப நம்ம பயணிக்கிற பாதை எங்க போய் முடியும் தெரியுமா? மகிமையில் அவர் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். தீத்து 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியை நம்மேல் எப்படி பொழிந்தருளினாரா? சம்பூரணமாய்.
நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிட கூப்பிட, இயேசுவை பற்றிக்கொள்ள பிதா நமக்கு தருகிற கிஃப்ட் தான் ஹோலி ஸ்பிரிட். ஊத்திட்டே இருப்பார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாளைக்கு நம்ம எங்க நிக்க போறோம் தெரியுமா? அங்கே. இப்போ கர்த்தர் என்ன செய்துட்டு இருக்கிறார் தெரியுமா? கட்டிட்டு இருக்கிறார். யார் மூலமா? வாயில என்ன வரக்கூடாது? வாயில என்ன வரக்கூடாது? பாம்பு வரக்கூடாது. இது சொல்லுங்க, யார் மூலமாய்? இயேசு மூலமாய். ஆமே, கட்டப்பட்டு. நான் இந்த வசனத்தை படிக்கும் போது சொல்லும் போதும் உடனே மைண்டு என்ன சொல்லும் தெரியுமா? ஏய், ஒர்க் நடந்துட்டே இருக்கு. ஆமே, சில நேரத்தில் அங்கங்கே தட்டுறது போல இருக்கும். அது லைட்டாக சிலதெல்லாம் இடிக்கணும். அவருடைய தூக்கு நூலை வச்சு பார்த்து பார்த்து செய்கிறார். 1000 அளந்து தான் தண்ணீரின் அளவை கூட்டுறார். அப்படிதானே? 1000 முழம் அளந்த போது கணுக்கால் அளவு, 1000 முழம் அளந்த போது முழங்கால் அளவு. ஆமே, நம்ம நம்மை சுற்றி கட்ட பார்க்கிறோம், அவர் நம்மை கட்ட பார்க்கிறார். எப்படி? பரிசுத்த ஆசாரிய. யார் மூலமாய்? இயேசு மூலமாய். ஒருவேளை மற்ற தூதர்கள் கேட்கிறாங்க, இவனை ஏன் கட்டுறீங்க? அவர்கிட்ட போய் கேளு. யார்கிட்ட? அவர்கிட்ட. அவரா? இயேசு. வேற இந்த இடத்துல நம்ம நீதி என்ன சொல்ல முடியும்? பிதா சொல்றாரு, அவரால நீ. அதனால நீ என்ன பண்ணு? அவரோடு ஐக்கியமாயிரு. இயேசுவோடு. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மெசேஜ் எழுதும் போது ஆவியானவர் எழுத வைத்த வார்த்தை. இயேசுவோடு நாம் கொள்ளும் உறவை பிதா ரசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மணவாளனோடு ஏங்க அப்பா அம்மா பிள்ளைக்குன்னு லைஃப் எல்லாம் அப்படி மைண்டில் வச்சிட்டு இருக்கும்போது பிள்ளை திடீர்னு வழி மாறி போய் இன்னொரு லைனில் விழுந்து அந்த பெற்றோருக்கு எவ்வளோ வலி இருக்கும் இல்லை? அது ஒரு பெற்றோருக்கு தான் தெரியும் அந்த பெயின், அவ்வளோ பெயின்ஃபுல்லானது. பிதா நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கி யாரோடு ஐக்கியம் கொள்ள வைத்திருக்கிறார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ வனாந்திரத்திலிருந்து அவர் மேல சாய்ந்து கொண்டு வரும்போது பிதா அப்படியே ரசிக்கிறார். இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன? பிதாவை பிரியப்படுத்த விரும்புகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை இதுதான். பிதாவை பிரியப்படுத்த குமாரனோடு பழகுங்கள், 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 பழகி கொண்டே இருங்கள். சங்கீதம் 2:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எடுக்க வேண்டாம், செய்தி இன்னும் நான் உள்ள போகல, அதனாலதான் கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்கிறேன். வழியில அழியாம இருக்கணும்னா கிஸ் பண்ணிட்டு இருங்க. ஆமே. ஆண்டவருக்கெல்லாம் அந்த ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. அவர் பக்கத்தில் இருந்து. ஹல்லேலூயா. எங்க இந்த யூதாஸ் முத்தமிட்டான்ல, எதுக்கு முத்தமிட்டான்? அப்ப அது உண்மையான முத்தமா? அது கள்ளமா? ஆமென். அதை கள்ளங்கவட இல்லாம சொன்னாங்க. அது உண்மையான முத்தமா பொய்யான முத்தமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பொய்யான முத்தமிட வரான், அது பொய்யான முத்தம் தெரிஞ்சும் அலோவ் பண்றாரு பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல யாரை தேடுகிறீர்கள்? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுறோம். நான் தான் மொத்தமா விழுந்துட்டான். அப்போ இந்த சேவர்கள் இயேசுவை பிடிக்கணும்னா யூதாஸ் கிட்ட போகணும். யூதாஸ் கிட்ட போய் கிஸ் பண்ணணும்னா அவர் தம்முடைய வல்லமையை அங்க நிறுத்தி வச்சு இடம் கொடுக்கணும். வல்லமையை நிறுத்தி வச்சு யூதாஸுக்கு இடம் கொடுக்கிறார். யூதாஸ் கிஸ் பண்ணதும் இவங்க பிடிக்கிறாங்க. யூதாஸுடைய முத்தம் உண்மையான முத்தமா இல்லையா என்பது இயேசுவுக்கு நல்லா தெரியும்.
யோவான் 2 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால எல்லாரையும் அவர் நம்பி இணங்கவில்லை. இவன் பொய்யாய்தான் முத்தமிட வருகிறான் என தெரிந்தும் அவர் இடம் கொடுக்கிறார். அவருடைய உள்ளம் அன்புக்காக எவ்வளவு ஏங்குகிறது என்பதை. ஆமென். ஆனா இன்னொருத்தி உண்மையா முத்தமிட்டாள். பாவிய என்று அழைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ சீமோன் என்னும் பரிசேயன் வீட்டில் இயேசு பந்தி அமர்ந்த போது அவர் பாதத்துல வந்து முத்தமிட முத்தமிட அவருடைய ரசிச்சுட்டே இருக்கிறார். அவள் முத்தமிடும் போது அவர் ரசித்து கொண்டிருந்ததும் வீட்டு ஓனருக்கு டவுட் ஆயிட்டு, இவரெல்லாம் உடனே இப்படி பார்த்துட்டு அந்த சீமோனை பார்த்து, உன்ட்ட நான் ஒன்று கேட்கவா? என்ன? 2 பேர் ஒருவனிடத்தில் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 50, இன்னொன்றுவன் 500. 2 பேருக்குமே கொடுக்க நிர்வாகம் இல்லாதிருக்கும் போது அந்த கடனை அவன் மன்னிக்கிறான். இப்ப யார் இதுல அதிகமா நன்றியுள்ளவங்களா இருப்பாங்க? உடனே அவன் சொல்றான், அது அதிகம் யாருக்கு மன்னிக்கப்பட்டதோ. ஆனா அதுல உள்ள சத்தியம் என்ன தெரியுமா? 500 கடன் வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை? நிர்வாகம் இல்லை. 50 கடன் வாங்கினவனுக்கு கொடுக்கறதுக்கும் தனக்கு நிர்வாகம் இல்லை அப்படி நம்ம பார்க்க மாட்டோம். என்ன இருந்தாலும் அவங்க பண்ண பாவத்தை விட நான் பண்ண பாவம். இந்த பார்வை ஆண்டவரை அன்பு செலுத்த விடாது சபையே. சத்தியம் என்னன்னா, ஒரு காரியத்தை, ஒரு பாவத்தை நம்மிலிருந்து போக்குவதற்கு நமக்கு நிர்வாகம் இல்லை. இந்த ஒரு வெளிச்சம் வந்துட்டுன்னு வைங்களேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயா. இப்போ எனக்கு நிர்வாகம் இருக்கு. நான் இப்போ ஒரு 50 ரூபா கடன் பட்டிருக்கேன். எனக்கு கொடுக்கறதுக்கு நிர்வாகம் இருக்கு. ஆனா கொடுக்க போகும்போது அவங்க வேண்டாம்ப்பா, அது வேண்டாம் வச்சுக்கோன்னு சொன்னா அது எனக்கு ஒரு பெருசா தெரியாது. ஆனா நான் ஒரு 500 ரூபா கடன் பட்டிருக்கிறேன், எனக்கு கொடுக்க நிர்வாகமே இல்லை. அப்போ நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு இருக்கும்போது அவர் வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா அது எனக்கு பெருசா தெரியும். ஆனா இங்க ஆண்டவர் எவ்வளோ அழகா சொல்றாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து யாராவது எதாவது நினைச்சாருன்னா இப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு, வா இருக்கு உனக்கு. 2 பேர் கடன் பெற்றிருக்கிறான். அந்த லூக்கா 7 இருக்கிறது. அதெல்லாம் மெசேஜ் ஆறா, அதை எடுத்ததுனால சொல்றேன். 41-42 வசனங்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. 42வது வசனம், கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது. அதன் அர்த்தம் என்ன? 500 வாங்குறவன் எந்த நிலையோ 50 வாங்கினவனும், ஒரு பாவம் செஞ்சவன் 100 பாவம் செஞ்சவன் எந்த நிலையில இருக்கிறானோ ஒரு பாவம் செஞ்சவனும். நீங்க ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கிறீங்க. 100 பாவம் செஞ்சவன் எந்த நிலையோ, எங்க நம்ம ஊர்ல 10 கொலை செஞ்சாலும் என்ன தண்டனை தான்? 1 கொலை செஞ்சாலும். ஆனா இது என்னன்னா, அவன் 10 செஞ்சானா ஒன்னே ஒண்ணுதான். இது அவருடைய கோர்ட்ல வந்து எடுபடாது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற தெரியுமா? நீ ரொம்ப யோக்கியானதுனால, நீ ரொம்ப நீதிமானானதுனால நான் வீட்டில் வந்தே நினைச்சிட்டு இருக்கிற. நீ வந்து உன் நீதியை பார்க்கிற. நீ என் நீதியை பார்த்திருந்தேன்னா என் காலில் நீயும் முத்தமிட்டிருப்ப. ஆமே ஆமே. நீ வந்து உன் நீதியை, நான் என் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் நடக்குது? நான் ஜெபம் பண்ணேன். எங்க ஜெபம் பண்றதுக்கு தேவன் கிருபை தராம ஜெபம் பண்ண முடியாதுங்க. நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தர் கேட்கலன்னா, தாவீது மாதிரி ஜெபம் பண்றோமா நம்ம? ஆனா தாவீது ஜெபத்திற்கு பதில எப்படி சொல்றாரு தெரியுமா? என் ஜெபத்தை தள்ளாமல். அவர் தள்ளல, அதனால பதில் கிடைச்சது. என் ஜெபத்தெல்லாம் அவருக்கு தள்ள முடியாது, அப்படி இல்லை. என் ஜெபத்தை தள்ளாமல். அடுத்த வார்த்தை, தமது கிருபையை என்னை விட்டு. கிருபை விலகுச்சுன்னா என் ஜெபம் தள்ளப்படுதுன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா.
சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தது உன் வீட்டுக்கும் நான் நினைச்சா வர முடியும். நீ எல்லாம் பாவின்னு சொல்ற பாரு, சகை வீட்டுக்கு நான் நினைச்சா போக முடியும். இது ஆண்டவருடைய இரக்கம், இது ஆண்டவருடைய கிருபை. இதை உணர்ந்தா நீ என் கால்களுக்கு தண்ணீரை தந்திருப்ப, நீ என் பாதத்தை முத்தமிட்டிருப்ப. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த உறவுக்குள்ளே வர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலே நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற இந்த ஃபெலோஷிப், உறவுல தான் இருக்கிறோம். அப்பா பிள்ளைங்கிற உறவுல இருக்கிறோம், ஆனால் அப்பா பிள்ளை பேசி 1 வருஷம் ஆச்சு. புருஷன் மனைவிங்கிற உறவுல இருக்கிறோம், ஆனால் பேசி 5 வருஷம் ஆச்சு. சகோதரன் அவர் சொல்றார்ல, நீ போய் என் சகோதரர்களுக்கு சொல்லு. சகோதரனுக்கு உறவுக்குள்ள இருக்கிறோம், ஆனா சண்டை போட்டு பல வருடம் ஆச்சு. ஆமென். சிநேகிதர்ங்கிற உறவுல இருக்கிறோம், எப்பவோ அன்ஃப்ரெண்ட் பண்ணியாச்சு ஃபேஸ்புக்ல. உறவுல இருக்கிறோம், ஆனா ஃபெலோஷிப்ல இல்ல. ஹல்லேலூயா. உயிரின் ஊற்றே நீர்தான். அதாவது தனியா போய் உட்கார்ந்து இருந்து அவர்கிட்ட பழகிறதுக்காக உட்காரணும். நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா அவர் பழக்க வைப்பார். எனக்கு பழக தெரியாது, யாருக்குங்க பழக தெரியும்? ஃபர்ஸ்டா மீட் பண்ற 2 பேர் என்ன பேசுவாங்க? பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? இதெல்லாம் சும்மா நல்லா இருக்கு. அவங்க எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கவா கேட்கறது? இல்லை, ஏதாவது பேசணுமே, அப்படி பேசுறது. அவ்வளோதான், முடிஞ்சு. 2வது மீட் பண்றாங்க, 3வது மீட் பண்றாங்க, 4வது மீட் பண்றாங்க, 5வது மீட் பண்றாங்க. போக 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 பார்த்தா போன் பேசி முடிக்கும் போது பார்த்தா 40 நிமிஷம், 1 மணிக்கூர். சில சொல்லுவாங்க, ஒரு டீ கடையில் ஆர்டர் பண்ணிட்டு சாயங்காலம் விடியற்காலம் ஆகி டீ ஆறி இந்த கான்வர்சேஷன் ஃபர்ஸ்ட் டைம்ல வரல, அது வந்துட்டு ஒண்ணுமே உங்களுக்கு, நீங்க பச்சை பிள்ளைங்க, நீங்க புதுசு, உட்கார்ந்திருந்து அப்பான்னு கூப்பிடுங்க. உறவின் துவக்கமே அப்பாதான். ஆமென். இன்னைக்குள்ள சர்மன் உறவில் உறுதியா இருக்கிறவனுக்கு வழி திறக்கும். ஆமென். இயேசு மூலமாய் நமக்கு அந்த மார்க்கம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்காக மாத்திரம் உண்டான ஒரு முக்கியமான காரியம் இயேசு மூலமாய் நம் எல்லாருக்கும் உண்டானது. அது என்னவென்றால், யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு ஒரு வனாந்திரத்தில் தலைக்கு கீழே ஒரு கல் எடுத்து வைத்து படுத்த போது வானம் திறக்கப்பட்டது. இஸ்ரவேலுக்காக மாத்திரம். தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இருந்தார்கள், இஸ்ரவேலுக்காக மாத்திரம். ஆனால் எப்பொழுது இயேசு இந்த பூமியில் வந்தாரோ எல்லாத்தையும் பிரேக் பண்றார். நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ, வந்து பாரு. நாத்தான்வேல் வந்து பார்க்கும்போது இயேசு அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 50வது வசனத்தின் பிற்பகுதியிலே, இதிலும் பெரிதானவைகளை, என்ன அந்த பெரிதானவைகள்? 51வது வசனம், பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீ என்றல்ல நீங்கள் இது முதல் காண்பீர்கள்.